என் தாயே மீனாட்சி நலமருவாய் என் தாயே மீனாட்சி நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி பால்வெளி உனை பாடும் மறந்தருவாய் அம்மா மறந்தருவாய் என் தாயே மீனாட்சி சங்கீத சாதித்த
நன்றி நன்றி, ஒருவருக்கு நன்றி. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தரவரமே கலிதாய். நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தரவரமே கலிதாய். மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே திரு மாதவன் சோதரியே மைசரியே திரு மாதவன் சோதரியே மைசரியே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தரவரமே அருமாரி.
நமது தாய்மார்களுக்கும் அடடா நம்மளும் எத்தனையோ ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கோம்யா. ஆனா நம்ம களிமுகம் ஓடப்பெட்டில மாதிரி இந்த மாதிரி கூட்டத்தை எங்கேயும் பார்க்கல. விட நமக்கு என்ன, ஆளு வந்தா என்ன, வரலாற்று என்ன, நாடகம் பார்த்தா என்ன, பார்க்காம வீட்டுக்கு போனாத்த என்ன, இனி மழையை அடிச்சு ஊத்துனா நமக்கு தேவையா? எப்ப நான் பப்புன்னு உள்ள பவுடர் போட்டோம்னா 13 பேத்துக்கும் சம்பளம் முடிஞ்சு. அதுக்காக நீங்க பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி காளியம்மா பார்த்து கொண்டே இருப்பாள். யாரு தொழில் ஒழிக்க மாட்டோம். அவங்க வேலையை அவங்க போய் சரியா செஞ்சுக்கிட்டு இருப்பனால நமது தாய்மார்களுக்கும் உடன்படமா சகோதர சகோதரர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இள சிங்கங்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்படுவதில் இங்கே காவல் பொறுப்பை ஏற்று கடமையை செய்வதற்காக வருவதில்லை நமது காவல்துறை அதிகாரியவர்களுக்கு இங்கே காவல் பொறுப்பேற்று கடமை செய்வதற்கு அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் 64 கலைகளிலும் சிறந்த கலையாக கருதப்படும் இந்நாடகத்தை காண வந்திருக்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராமத்தார்களுக்கும் நாடகம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் வீட்டிலே படுத்துக் கொண்டு காதால் கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? இதுக்கு தாண்டா உனக்கு எனக்கு பிரச்சனையே நிறைய நடக்குது. சங்குனாலயா? அதனால தாண்டா அதுதான் ஜோலியை முடிச்சுட்டே விட்டு சரிங்க விட்டதுனால என்ன பிரச்சனை? நல்லதுடா. அதனால வீட்டிலே படுத்துக் காதால் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் வருங்கால வாரிசுகளுக்கும் வீட்டுக்குள் இருக்கும் குட்டிகளுக்கும் காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பும் ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும். பெருங்குடியா? ஆமா பெருங்குடி என் பக்கம் தானடா. ஒவ்வொரு பக்கம் போய் சொல்றா. பக்கத்துல தானே சொல்லணும். உனக்கு நிக்காது எனக்கு நல்லா தெரியும்டா. முயற்சி அதுக்காகத்தான பக்கத்துல ஒரு சிசியில கூட்டி வந்திருக்கான். அது மாப்பிள்ளதான் உனக்கு சரியா வரும். சரியா காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்பும் ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்க வேண்டும் முறையில் சிறப்பான முறையில் ஒளியை அமைத்திருக்கும் நமது ஊர் அருகாமுள்ள நமது டி அதிகரை நமது விஜயலட்சுமி ரேடியோ சினிமார்களுக்கும் அதிகரை அந்த விஜயலட்சுமி ரேடியோ சினிமார்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் இந்த களிமங்கலம் ஓடப்பேட்டை கிராமத்தை தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பு செஞ்சு கொண்டிருக்கும் எங்களது பாசத்துக்குரிய அன்மனா மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் சார்பிலும் மாயகுலம் மாதவன் அண்ணன் சார்பிலும் அதுக்கு அடுத்தா தித்திலிப்பு போட தித்திலிப்பு இந்த நாடகத்தை சீரும் சிறப்பான அமைத்துக் கொடுத்த தங்கராஜ் அவர்கள் சார்பிலும் எங்களை சார்பிலும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடகடி சார்பில் நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி சுணக்கம் இல்லாம இருக்கலாம். அப்படி இருக்கணும்டா. பக்கம் மேலத்துல பாரு பல்லு கூட முளைக்காத பச்சை குழந்தைய கூட்டு வந்திருக்கான். பால்வாடி பைக்க வேண்டாண்டா. சிறப்பான முறை இங்க நாட ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சியா? கூத்துல நாட ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தா கோமாளிக்கு முதல் 2 வேலை. என்ன வேலை? ஐயா ஒண்ணு எந்திரிக்க விடாம பாக்கணும். யாருக்கு? ஆளுகளை. சில படுக்க விடாம பாக்கணும். யாரு கூட? அந்த வரதுக்காரர் சித்தப்பு பெரியாச்சி பத்தில பிரசவ கட்டில படுத்தது மாதிரி. ஏனே நீங்க கம்ப்யூட்டர் வேலை பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான். இந்த மாதிரி படுக்க எந்திரிச்சு உட்காரப்பா. வந்தது வராம இப்பத்தே பப்புன்னு வந்திருக்கேன். அதுக்குள்ளேயும் படுத்து தூங்குற. எந்திரிப்ப இது வேற கவட்டியில பஞ்சாலும் பாய்ங்க. நோலிமான மூக்க அத்துமிடுவேன். நாடகத்தை நல்லா பார்க்கணும். இந்த மாதிரி படுக்க விடாம பார்க்கணும் நம்மளுடைய வேலை. சில பேர் பெயர் வந்திருப்பாங்க. அதை வெத்தனாக்க போறோம். சொல்லுப்பா. சில பேர் நாடகம் பார்க்க நாள் வந்திருப்பாங்க. 4 பேர் நாடகத்தை விட்டுப்புட்டு நல்லா தண்ணி அடிச்சு விட்டு 4 பேர் குத்து போத்து போகும்போது வருவாங்க. அது அவன் தலைவிதி. அது நம்ம ஊர்ல அப்படி இல்லை. ஏன்னு கேளு. பூரா என்ன காப்பு கழட்டல. நேரம் காப்பு நாளைக்கு கழட்டட்டும். நாளைக்கு இருக்குதுடா விஷயம். நல்ல வேலை நம்ம நாளைக்கு வரல. அதை சொல்ற தப்பிச்சிட்டோம்டா. ஏன்னா நாட ஆரம்பிச்சா எல்லாத்தையும் முடிஞ்சு வச்சு. அதனால இன்னைக்கு நீங்களாம் எப்படி இருக்கணும் கூத்து பார்க்க வந்திருப்பதனால மரியாதை செஞ்சு விட்டுங்கண்ணே. கொடுப்பேன். கூத்து பார்க்கிற கூடி இருக்கிற பெரியோரே
ஏன் ஆசான் புல்வாக்கரை வீரர்கள் வணக்கத்தை வந்தாங்க. காளியம் கோயில் முன்னே தீச்சட்டி எடுக்கிறவங்க தீச்சட்டியை கொண்டு வந்து பூசாரிட்ட துணீர் வாங்கிட்டு களிமங்கலம் சுந்தரேமான் கோயிலில் போய் தீச்சட்டி எடுத்து காளியம் கோயிலுக்கு வரணும். மீண்டும் ஒரு முறையை தெரியப்படுத்திக்கிறேன். தீச்சட்டி எடுக்கிறவங்க காளியம் கோயிலில் போய் பூசாரி துணீர் போடுவாங்க. துணீர் வாங்கிட்டு அப்படியே நேரம் சுந்தரேமான் கோயில் களிமங்கலம் சுந்தரேமான் கோயிலில் போய் கரகரத்தில் அங்கிருந்து தீச்சட்டி எடுத்து ஸ்ரீ காளியம்மன் கோயிலுக்கு வந்து அடையணும். சீக்கிரம் கிளம்புறவங்க கிளம்பிடுங்க. இந்த தடவை நைட்ல தீச்சட்டி எடுக்கிறோம், காலையில வேல் கூத்துறோம். மறந்துடாம தீச்சட்டி எடுக்கிறவங்க கோயிலுக்கு வந்துருக்காங்க. மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்துகிறேன். அண்ணே நீ சொல்லு ஆறுமணிய கலையரசு அண்ணா கே முனியாண்டியன் அவர்களுக்கு நமது கிராம சபாக மாலை அணிவித்து பொன்னாடப்படுத்தப்படுகிறார்கள். மிருதம் வச்சு கொண்டிருக்கும் அன்மனா திருப்போணம் அருகாமல் உள்ள எஸ் நாகூரை சேர்ந்த ஓவி சிவஞானம் அவர்களுக்கும் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். இங்கே ஆல்ரவுண்ட் வச்சு கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் நமது ஒத்தக்கடை அருகாமுள்ள மீனாட்சிபுரத்தை சேர்ந்த சரவணகுமார் அவர்களுக்கு நமது கிராம சபாக மாலை அணிவித்து கொண்டாடப்படுத்தப்படுகிறார்கள். இங்கே தாளம் இசைச்சு கொண்டிருக்கும் எனது அன்பு சித்தப்பா சிவகங்கை அருகாமுள்ள சாத்தனியை சேர்ந்த பி ஆர் அழகு அவர்களுக்கும் இங்கு மாலை அணிவித்து கொண்டாடப்படுத்தப்படுகிறது. இங்கு சீன் அமைத்து கொடுக்கும் அன்பு மாப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கும் மாலை அணிவித்து கொண்டாடப்படுத்தப்படுகிறார்கள். இங்கே பப்படாக அடிக்கும் அருமையினர் இருங்கப்பா, எனக்கு சொல்ல தெரியாதா? இங்கே உங்கள் முன்பாக பப்புனாகர் அடித்துக் கொண்டிருக்கும் சில மாணவர்களையும் மாணவிகளையும் உருவாக்கிய முன்னாள் சகலை இன்னார் மச்சுனன் அன்பு நல்லூரை சேர்ந்த முத்துவேல் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இதனால் தாங்கள் தெரிவிக்கப்படுகிறது என்னவென்றால் இல்ல சகலைன்ட்டு அப்புறம் எப்படி நீ மாப்பிள்ளைன்ற முதல்ல சகலை மாப்பிள்ளை இப்ப பங்காளி. ஆமாண்ணே, முறை தெரியல, இப்ப தெரிஞ்சிருச்சு. நல்லா தொங்க விடுங்க அவனுக்கு. அன்பனா மாதவண்ணா அவர்களுக்கு இங்கே மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். யூடியூப் சேனல் மாயகுளம் மாதவன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக மாதவண்ணே வாங்கண்ணே பல்ட்டி அடிச்சுவானே. குளிச்சு ஒரு மாசம் ஆக போது உனக்கு புறா ஜாமியா ஓடா மூதேவி எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து பொன்னாடப்படுத்த கௌரவப்படுத்திய நமது களிமங்கலம் ஓடைப்பட்டி கிராமத்தார்களுக்கும் எங்களை சார்பிலும் எங்களை கலைப்பு சபை நன்றி கலந்த வணக்கம். இங்கே ஒளி அமைப்பாளர் நமது விஜயலட்சுமி அவர்களுக்கும் நாளைக்கு தானே உங்களுக்கு நன்றி. நாளை ஆரம்பிச்சாச்சுல
உனக்கு தான்டா உன் அடிக்க கிடைக்கும்டா. அன்பு உள்ளம் ஸ்ரீ சார்பாக என்னையும் ஒரு இசைக்கலைஞனாக மதித்து அன்பு அண்ணன் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாகவும் இசைக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீ என்னடா மசித்த புடுங்கண்ணே? அதுக்கு தான் நானே அதுக்கு தான்டா நன்றிடா. அன்பளிப்பு கொடுத்த பெருமைப்படுத்திய ஸ்ரீ தானே? ஸ்ரீ அன்பண்ணா அவர்களுக்கு அவர் குடும்பத்தாருக்கு நன்றி. நன்றி குழந்தை. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்நகரத்திலே மூணாவதாகக்கூடிய கலிமங்கலம் ஓடப்பட்டி கிராமத்தில் அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ காளியம்மன் கோவில் உற்சவ விழா. வேற ஒன்றும் இல்லை, வகுத்த வழி உனக்கு வரும்டா, எனக்கு கண்டத்துக்கு வருது. உழைக்கிறவர்கிட்ட ஸ்ரீ காளியம்மன் கோவில் உற்சவ விழா முன்னிட்டும் கீழ்கண்ட நிகழ்ச்சியில் நடைபெறும். அனைவரும் காண வருகிறவரென உங்களை அன்போடு அழைக்கப்படுகிறோம். ஆவணி மாதம் 9/9/2025 செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் மேற்படி கோயில் பாகம் சிங்கார கலையரங்கில் இந்நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்க வந்திருக்கும் உயர்வு நமது மாண்புமிகு அமைச்சர் பி மூர்த்தி PA அவர்கள் மற்றும் வணிகத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலும் இந்த இடத்திலே தலைமை பொறுப்பேற்க வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பில் கலைக்குழு சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை சென்று இந்த இடத்திலே நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி விரும்பி என்ற நாடகம். நாளைக்காவது நான் மாத்தி எடுத்துட்டேன்டா ஐயா. அதே மாதிரி மாத்தி இந்த இடத்திலே நடக்கக்கூடிய நாடகம் வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கமிட்டக்கூடிய சுதந்திரத்திற்காக போராடப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் 3ஆமாக வெகு சிறப்பாக நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சி செய்கிறோம். இந்நாடகத்திலே பங்கேற்கக்கூடிய நடிகர்கள் செந்தரபா சிறப்பாக பற்றக்கூடிய இந்த இடத்திலே பொன்னாரமாடக்கூடிய நடிப்பச நாயகன் நடிப்பச திலகம் என்று தனக்கென்று பாராட்டு பெற்றக்கூடிய எனது அன்பு மாமா திருப்போணம் அருகாமுள்ள வல்லாரநாதரை சேர்ந்த KV கார்த்தியாசாமி அவர்கள் இவ்வாறு முறையிலே இங்கே பகதூர் வெள்ளையாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அது நாளைக்குடா. நாளைக்கு இருந்தா என்ன, நான் பாடுவேன். நான் கேட்கிறேன், வீரபாண்டிய கட்டபொம்மன் யாரை வணங்குறாரு? முருகப்பெருமான. அப்ப ஜம்போ யாராவே உனக்கு தெரியாது. அண்ணே நான் சொன்னது சரிதானே? நீ என்ன சொன்ன சரிம்பா. உன் பொண்டாட்டிய கட்ட அதே கட்டிட்டேனடா உன் பொண்டாட்டிய. இதற்கடுத்தபடியாக இங்கு பாட்டுக்கென்று அவகளா இல்ல அவர்களுக்கென்றே பாட்டா என்று இந்த தினத்தில் தனக்கென்று வெற்றி கொடி நாட்டி வரும். எத்தனை வெள்ளிகளை இருந்தாலும் அத்தனை வெள்ளிகளையும் எங்களுக்கு விடுவெளியாக தரக்கூடிய எனது பாசத்துக்குரிய எனது அன்பக்கா காசப்பட்டியை சேர்ந்த P லட்சுமி அவர்கள் இவ்வாறு இடையிலே வெள்ளையமாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆளோலும் சோ என்னோட நாடகத்தை பூரா மாத்திரியாடா? நான் மாத்தல தம்பி. பகதூர் வெள்ளையர் எங்க வராரு? போருக்கு போறதுக்கு முன்னால எங்க போறாங்க? எங்க? நந்தவனத்துக்கு போவாங்க. ஆமா. அப்ப நந்தவனத்துல பறவையும் கத்து ஆளோல சோண்டு போக வேண்டிய அடங்கோத்தா அடங்கும்மா. சரி விடுற, 2 பேரும் ஒண்ணுதான்டா. அதுக்கு வெள்ளையனே வெளியேற வீர முழக்கமிட்டக்கூடிய சுதந்திரத்திற்காக போராடப்பட்ட இங்கு பேரும்புகமா புகழ் பெற்று வரும் எனது அன்பப்பா நரிக்குடி அருகாமல் உள்ள நாளூரை சேர்ந்த ராஜேந்திரன் அவர்கள் இவ்வாறு முறையிலே கட்டபொம்மனாக அடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எது இல்லையாப்பா? சரி. வால்மிச்ச மன்னன் பையாம்பாட்டம் திலகம் என்ற தனக்கென்று புகழ் பெற்றக்கூடிய அன்பு மாப்பிள்ளை ஆவியூர் அருகாமுள்ள கீழே உப்புளிக்குண்டை சேர்ந்த எம் பாண்டி அவர்கள் இவ்வாறு ஓமத்திர பாண்டியனாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு கனகப்பிள்ளையா வாய்ஸ் தரக்கூடிய எனது அன்பு மாப்பிள்ளை நமது வீர சோழம் அருகாமுள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த தெய்வேந்திரன் அவர்கள் இவ்வாறு தானாவது பிள்ளையாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அனைவரையும் இவர்கள் மேடையிலே நான் கைது செய்து கொள்வேன் என்று அவளோடு துடித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் நமது திருச்சுழி அருகாமுள்ள செம்மனர்வியை சேர்ந்த எம் மணி அவர்கள் இவ்வாறு காலாந்துருவாக அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். உங்களெல்லாம் மதுரை
குழுங்க குழுங்க சிரிக்க வைக்க வந்து கொண்டிருக்கும் திரைப்பட நடிகர், திரைப்பட புகழ் என்று பல படத்திலே நடித்து புகழ் பெற்று வந்த எனது அன்பு மாப்பிள்ளை பாலமேடு அருகாமையுள்ள டி கொளிஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த எஸ்கே போகோர் அவர்கள் இவ்வாறு முறையிலே கம்பளம் பட்டளமாக அடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தம்பி சரவணா, சொல்லுங்க ஆதியாரே. ஒரு சின்ன டிம்கள். வாட் இஸ் தி மேட்டர்? இப்போ ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மு நாடகம்னா ஆமா, மொத்தம் எத்தனை நடிகர்கள் வரணும் அண்ணே? 13 பேர்ண்ணே. எத்தனை பேரு? 13 பேருங்கண்ணே. மொத்தம் 13 பேர் வரணும். ஆமாங்கண்ணே. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறது எத்தனை பேர் வந்திருக்கோம்? 13 பேர் வந்திருக்காங்கண்ணே. கிடையாது. என்னண்ணே சொல்றீங்க? கிடையாதுயா. ஆமா, நான் கூட வண்டியில வந்தேன், அதனால சொல்லுவீங்க. இல்ல இல்ல, அப்புறம் என்ன 13 பேர் வந்தாச்சுனே. இப்ப இங்க இருக்கிறது எத்தனை பேர் இருக்கோம் நம்ம நடிகர்கள்? திரும்பி திரும்பி சொல்றேன், 13 பேர்ன்றேன். கிடையாதுப்பா. இறங்கி வந்து மூக்காந்தண்டையில் அடிக்க போறேன். இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுண்ணே. 13 பேர் வந்திருக்கோம். ஆமாங்கண்ணே. கிடையாது. இப்ப இத்தனை நாளா கட்டவும் நாள 13 பேர்ல வந்தோம். ஆனா இன்னைக்கு 13 பேர் வரல. ஏனே? இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் வந்திருக்காங்க? 12 கால். 12 காலா? என்னண்ணே கால்ன்றீங்க? அதே போத ஊரு. அடே அப்பா, 6 அடி வேங்க. என்னடா வேன்ல ஏற்கனவே பின்னாடி ஒரு சீட்டு வேணும்ன்றியா? தொத்திக்கிறாங்க. ஆமா, அதே மாதிரி உள்ள வந்து உட்காந்தோம்னா தள்ளி உட்கார எனக்கு மூட்டு அகல வேணும்டான்றியா? ஆனா இன்னொன்னு என்ன தெரியுமா? வெளியே வரல சும்மா வர மாட்டாரு. சிலாவரிசை ஓடுத்த வெளியே தவுவாரு. முண்டை வெளியே வந்துட்டு வச்சுக்க, மக்கள் சோடா பாட்டில் முடித்தான் இருக்கும். அண்ணே, அவர் காது கேட்டுறாம நீங்க பேசுனது அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும். அது செய்யற சேட்டை பெருஞ்சேட்டையா இருக்கு. வாடி மாப்பிள்ள இன்னைக்கு வெளியே வா பாப்போம். அதற்கு அடுத்தபடியாக நாங்கள் என்னதான் ஆடினாலும் என்னதான் பாடினாலும் எங்களுக்கு திக்கவரி சேமை கொண்டவர் ஆறுமணியை கலியரசு, ஆறுமணியை சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய அன்பண்ணா கமுதி அருகாமுள்ள மேல பாரக்குளத்தைச் சேர்ந்த கே முனியாண்டியன் அவர்கள் இவ்வாறு மணியிலே 6 மணியும் அன்பின்பார். அருமையான ஒரு பாடல்யா. இப்படி ஒரு தத்துவ பாடல் விவசாயத்தை பற்றி சிறப்பாக பாடிய அன்பண்ணா அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அவருக்கு அடுத்தபடியாக கோடியேறி கொம்பன் மிருதங்க வித்வான் மிருதங்க சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய எங்களது பாசத்துக்குரிய அன்பண்ணா திருப்போணம் அருகாமுள்ள நமது எஸ் நாங்கூரை சேர்ந்த ஓவி சிவஞானம் அவர்கள் இவ்வாறு மணியிலே மிருதங்க பாட
கொக்கா நீ வேடிக்கை கொக்கா நோத்தானதுரா. அதற்கடுத்தபடியாக இங்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய புகழ் என்று இன்று நேரத்தில் தமிழகமெங்கும் தனக்கென்று ஒரு வெற்றி கொடி நாட்டு வரும் என்ற அன்பு சகோதரர் ஒத்தக்கடை அருகாமுள்ள மீனாட்சிபுரத்தை சேர்ந்த எம் சரவணகுமார் அவர்கள் இவ்வாறு இடையிலே ஆர்டர் அளிக்கிறா. சரவணா ஓடியே வித்தியாசமான அடிதாண்டா. எப்படியாவது கையடியா அடிச்சு பொழைச்சுக்குருவேன். சரி இருக்கட்டும்டா. இப்ப நீங்க இந்த இடத்துல ஆல் ரவுண்டு பெரிய திறமையான ஆள்னு கேள்விப்பட்டேன். அண்ணே நானே பத்தியா புதுசா ஆல் ரவுண்டு பழகிட்டு இருக்கேன். இல்லடா தம்பி, உன்னை பத்தி தெரியும்டா உலகமே. ஏன்னா யூடியூப் பண்ண மாதவனை எடுத்துக்கிட்டே தெரியாதாடா. அதனால பெரிய ஆள் தானே. இப்ப நான் சொல்ற மாதிரி நீ அடிக்கணும் ஆல் ரவுண்ட்ல. ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பெரிய ஆள் அடி. போலே சூப்பர்ரா. இப்ப இந்த திறமையும் பார்த்தாச்சு. அடுத்து இன்னொரு திறமை. என்ன திறமை? இப்படா டேய் அண்ணே நீ அந்த மைக் எடுத்து போறீனே. ஏ வைடா மைக் வை. உன் குடும்பம் பெரும் கொடுமைடா. எல்லாத்திலும் ஜெயிக்கிறானே. நீ என்ன செய்யற? ரவுண்ட் சொல்ல இப்போ ஒரு யாவு வந்துருச்சுடா. இல்ல இல்ல இப்ப ஆடுறா.
இங்க பாருங்க, இதுல ஒரு விஷயம் ஸ்பெஷல் ஐட்டம் மட்டும் இருக்கு. இப்படியே வாசிப்பேன். நீ சரின்னு சொன்னீங்கன்னா இப்படியே வாசிப்பேன். அதான்டா நம்ம 2 பேர்த்து ஒரு லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்காங்க. அதனாலதான் மைக் ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்க. அதற்கடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் தாயின் தகப்பனாக சீர் தாளமாக இசைக்க காத்து கொண்டிருக்கும் எனது அன்பப்பா சிவகங்கை அருகாமுள்ள நமது சாத்தனையைச் சேர்ந்த BR ஆளுநர் அவர்கள் வரமுடியலை சேர்த்தாளா. பேர்களை சொல்ல வேணாமா? சரிண்ணே, என்ன பிரச்சனை இல்லைண்ணே. டேபிள் வராம தானே லேட் ஆச்சு. தானத்திலே தானம் சிறந்த தானம் அன்னதானம். சிறப்பான உணவளித்தான் குழுங்களுக்கு நன்றி. மைக்கில் போய்க்கு டிப் நல்ல டாப் சொல்லக்கூடிய ஒளி அமைப்பாளர் நமது விஜயலட்சுமி. ரேடியோ சுமாருக்கு நன்றி. வணக்கம். ஏன்னா பொம்பளை பிள்ளை வந்துட்டான், அந்த பிள்ளை வந்தால் தான் நமக்கு வேலைன்றதுனால ஆடல் அரசை அபிநவ சுந்தரி அபிநவ முற்றுன்னு சொல்லக்கூடிய மணப்பாறையை சேர்ந்த SS ராஜலட்சுமி அவர்கள் இவர்கள் டான்ஸ் ஆடை காமி. கட்டப்புள்ள குட்டப்புள்ள கருகமணி போட்டப்புள்ள கண்ணன் கொள்ளி வெள்ளம்மா காரியம்மா கேடில்லம்மா. கட்டப்புள்ள குட்டப்புள்ள கருகமணி போட்டப்புள்ள கண்ணன் கொள்ளி வெள்ளம்மா காரியம்மா கேடில்லம்மா. பாட்டி கட்டையில வாங்கி வந்தாங்க பக்கையடி ஓடினாய் எடுத்து வந்த தேங்கொண்டில் பாட்டி ஆதாரம் கையெழுத்தை கட்டி பாரு கையெழுத்தை கட்டி பாரு கையை கட்டி ஜட்டி முள்ள கட்டி முள்ள செய்ய முள்ள ஆடாத பிள்ளை கண்டே இல்லம்மா ஓ ஆத்திருந்தா. நன்றியா. கிராம பொதுமக்கள் அனைவரும் பிள்ளாக வருவர்கள் இப்படியே களிமங்கலம் ஓடப்பட்டி கிராம சமாஜ் கேட்டு சென்று இதை பணி ஆரம்பிக்கின்ற. நன்றி வணக்கம். இந்த நாடக அமைப்பாளர் பெருமதிப்புக்குரிய மீனாட்சிபுரம் புதூர் இருளன் அவருடைய புதல்வர் தங்கராஜ் அன்பண்ணா அவர்களும் மற்றும் இருதுணையாக இருந்த நமது ஏனாதியைச் சேர்ந்த செல்வராஜ் அவர்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் எங்களது கலைக்குழு சார்பில் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். உங்கள் முன்பாக பப்புனா நடத்தி கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரிந்தவனாக இருந்தாலும் கூட தெரியாதவனாக இருந்தாலும் கூட உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருப்பதனால வளையங்குளம் அருகாமல் உள்ள நல்லூரை சேர்ந்த VV முத்துவேல் உங்கள் பப்புனாகவும் இன்னும் பல விடங்கள் நடிக்க காட்சிருக்கின்ற மணி ஆரம்பிக்கின்றேன். ஒரு சின்ன திருத்தம் கோச்சிக்கிறாங்க. வி முத்து முத்துவேல்னாத்தையும் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு போயில. சரி விடுறா, அடுத்த வட்டம் பாப்படா விடுறா. என்னடா அதனால அப்படி ஒன்றும் தோக்கல. 3 ஓட்டுல போட்டதே 3 ஓட்டு. ஒண்ணு ஏன் ஓட்டு உன் மாணவிங்க 2 ஓட்டு. யாரா சொன்னது? ஊர்ல அப்படிட்டா பேசினாங்க. 127 ஐயா சொல்லு. போட வெங்காயம் 45. ஆமாடா 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 மறந்துட்டேன்டா. சிறப்பான முறையில்
அன்புள்ளங்களுக்கு நன்றி நண்பர்கள் வளர்த்துருச்சேன். ஏப்பா பொம்பளை பிள்ளை வேற சொன்னேன், வேமா பாருனையே கட்டப்பிள்ளை விட்டப்பிள்ளைன்னு ஏன் பேர சொல்லியிருக்கேன் வச்சிருக்கியா? வேணாம் வேணாமியா, அந்த பிள்ளையார் ஏதாவது உதவி. சரி பொம்பளை பிள்ளை அனுப்பிடுவோமா? எப்படி அனுப்ப போறேன்? நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போறேன் ஐயா. ஏன்னா பக்கத்துல தான் நானும் கல்யாணம் பண்ணியிருக்கேன். வேணாம்டா, அப்படி ஒன்றும் தேவையில்லைடா. டே நான் கல்யாணம் பண்ணது உறங்காம விட்டுதேன். என்னமோ பணத்து முறு அதனால நிறைய விஷயம் பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன். ஏன்னா ஐயா சொல்லிட்டாங்க கதையை நடத்துங்கப்பா அப்படின்ட்டாங்க. அதனால என்னுடைய பணியை முடிச்சுட்டு கதையை நடத்திடுவோம்னே. பொம்பளை பிள்ளையோட சேர்த்து பேச விடுவீங்களா, பேச விட மாட்டீங்களா? நன்றி. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்க திரும்ப வெளியேறும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்க திரும்ப வெளியேறும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக சொத்துக்கு முத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக தந்தை முகம் பார்த்ததில்லை, தாயார் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு மறிந்ததில்லை, தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு மறந்ததில்லை, தானாக படித்து வந்தான் தன்னமே வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தன்னமே வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதில் நான் வாடுகிறேன் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக வளர்ந்ததில்லை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் இல்லை சொத்துக்கு சொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி மாமா மச்சான் அண்ணன் தம்பி மாமா மச்சான் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு கண்ணாக அக்காலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலு கால் முட்டபு நகை கொட்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலு கால் முட்டபு நகை கொட்ட சொந்தமடா ரோஜாவை இதழ்களை தீராத வாசமடா ரோஜாவை இதழ்களை தீராத
மாமா அண்ணன் தம்பிக்கு இருந்து கண்ணாகே அன்பால கிழிந்து கொண்டு நன்றி நன்றி நன்றி. மிக அழகிய முறையில் வாத்தியங்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் மேலப்பாறைக்குளம் ஹார்மோனிஸ்ட் கே முனியாண்டி அவர்களுக்கும் மிருதங்கத்தை தையெழுத்தும் கொண்டிருக்கும் எஸ் நாங்கூர் ஓவி சிவஞான அவர்களுக்கும் நமது செல்லூர் மீனாட்சிபுரம் அடூர்வழி மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ஆல்ரவுண்டை கீழ்த்து கொண்டிருக்கும் சரவணகுமார் அவர்களுக்கும் எங்களது அருமை சகோதரர் குன்னத்தூருடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் 3 நபர்களுக்கும் ரூபாய் 500 அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். இசைக்கலைஞர்களை பாராட்டி அன்பளிப்பளித்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் அவர்களுக்கு ஹார்மோனிய கலையரசு அன்பு அண்ணன் பாரக்குளத்தைச் சேர்ந்த முனியாண்டி அவர்கள் சார்பாகவும் நாங்கூரை சேர்ந்த சிவஞானம் சித்தப்பா அவர்கள் சார்பாகவும் இந்த சின்னஞ்சிறு கலைஞன் சரவணன் சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி வணக்கம். என்ன முடியாது பாட்டெல்லாம் ஒரு மாதிரியா பாரு. என்ன விஷயம்? ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். உனக்கு அண்ணன்னு பாக்குறேன், உனக்கு கொழுந்தியானுடா. ஒரு அளவுல விட்டு வைக்காத. எல்லா அப்பா மூணு பார்க்க எனக்கு பிடிக்கல. அப்புறம் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லாவே இருக்கு. இல்ல சரவணா எப்படி இருக்கிற? இப்படியே சொல்லி சொல்ல பொம்பளை பிள்ளை கொள்ள முடியும். அது கேட்ட மைசூர் நல்லா இருக்கிறீங்களா? இத்தனை பேர் உட்காந்துக்க யாரும் செட்டுக்கு சொந்தக்காரு. இப்போவும் சொல்றேன், நல்ல ஒரு சிறந்த ஒளிபெருக்கி நிலையம், நல்ல ஒரு ஆப்ரேட்டரு. பொம்பளை பார்த்தா உனக்கு கொழுந்தியா வேணும், பெரிய மனுஷன் தன்மையா. கொழுந்தியா தங்கச்சின்னு சொல்றா. பொம்பளைய பார்க்காதீங்க, இந்த மாதிரி ஆம்பளைய பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஆம்பளையெல்லாம் சேர்ந்தா சரித்திரம்மா, பொம்பளைய பார்த்தா அட்டை தரித்திரம். ஆண்கள் சேர்ந்தாத தரித்திரம், பெண்கள் சேர்ந்தா நாட்டு சரித்திரம்யா. நீலாம் உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது? போதவருக்கு பொம்பளை வேஷம் போட்டது மாதிரி. நானாச்சும் போதவருக்கு பொம்பளை வேஷம் போடுறேன். உன்னையெல்லாம் ஆம்பளை வெளியே சொல்லாம. ரொம்ப ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். பிரெக்னன்ட் ஆகிறேன். என்ன செய்யுமா? அடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சு அறுத்து பொரிச்சு தின்று. அங்க என்ன இருக்கு அறுக்கிற அளவுக்கு? போ ஓட்ட காசு உண்டா? உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன விடு? என்னடி சொல்ற? வாடி போடுங்க முன்னாடி. சரவணா வாய் அடக்கி வாசிக்கணும். வேற எதையும் அடக்குவா? இல்லாட்டி குஞ்ச கடிச்சு போடுங்க சொல்லி போடுங்க. கடிச்சு வச்சுட்டோம்ப்பா அன்னைக்கு. மறந்து கிடைக்காம வளைஞ்சிய விட்டு. அப்புறம் ஊர் பொதுமக்களுக்கு, நாடக ரசிகர்களுக்கு, ஊர் முக்கியஸ்தர்களுக்கு வணக்கம். டான்சராக எடுத்துக்கொண்டிருக்கும் அவங்க பேர் என்ன? ஐயோ நெஞ்சு வலிக்குதே. அமைச்சு விடுறேன். இங்கே டான்சராக எடுத்துக்கொண்டிருக்கும் சரவணகுமார் ராஜலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. வாஞ்சமா போய் என்ன முன்னால என்ன சத்தியம் பண்ணு கோயில்ல நம்ம 2 பேரும் ஒரு லவ் பண்ணல. நான் யாரவே லவ் பண்ணுவேன், ஒண்ணுமே லவ் பண்ணவே மாட்டேன். ஆமா, புருஷன் எப்படி லவ் பண்ணுவாங்க? அடிச்சி நீல மனுஷன் வாங்கனே. போடுங்க நீங்க அத வாய பாத்துட்டே நிக்கிறீங்க. ஓ உயரத்துல குனிய அவன் பேசுறத வச்சுக்கிட்டு என்ன ஒரு சேலைகளை எடுத்து கூட கூடாதா? ஏன் சேலை என்ன செத்தா ஒண்ணு சேலை எடுத்தாரே? செத்தாலும் ஒண்ணு சும்மா விட மாட்டேன், கூட கூட்டிகிட்டே போயிருவேன். புருஷனே வரியா, ஊர் போய் வர மாட்டியா? இப்பெல்லாம் பேசாத சரவணா, எனக்கு பிடிக்காது தெரியுமா? இங்கே கல்யாணத்தின் முன்பாக மாலை அணிக்கப்படுகிறது. மாலைமா யாருக்கு போடுறது? எனக்கா? அந்த பிள்ளைக்கு நான் போட்டேன். மாலை கொடுக்குறியா? சரி, மாலை போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆமத்து கூட தான் போடலாம். நான் ஒரு ஆளா போட்டுக்கிட்டு என்ன பண்றது? மாலை போடுறத விட இங்க வா டொங்காசு வர்றேன். எத்தனை பேட்டு தான் நீ டொங்காசு போடுவேன்? வாங்க பெரிய கிட்ட போ. வா. அல்ல இன்னும் புடிச்சிட்டு சொல்லி
விட்டுருவேன் மரியாதை வா. வந்து வாங்கிட்டு போ. அடியா மாலே அழகு தீனிலாம் தீய வச்சு விட்டு போய் மரியாதை அப்படி அங்க போமா. இங்கடா சாத்தன் அழகு அழகு நல்லா தூக்கி தட்டு கட்டி மேல கட்டி மேல. அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் இதெல்லாம் இன்னைக்கு தானே மாலை பாத்திருக்கான் உன் குடும்பத்தை என்ன நிலைமைக்கு ஆகுறேன் ஏய் நான் ரொம்ப மோசமா லொப்ப முண்டை அதனால தெரிஞ்சுக்க ஏய். தொங்காசா அப்படின்னா என்ன தெரியுமா ஏங்க பூமாப்பட்டிக்கு வாங்க யாரா புடிச்சுக்கிட்டு ஊருக்கு போவாங்க சரி விடுங்க போடுவோமா கட்டுமலை போட்டுருவோம் சமந்த முடிக்கிற சின்னக்கா சொல்லு மலை எடுப்பேன் ரெண்டு கையாலே அதை பிடிப்பேன். உட்காந்து வாசி நான் தான் தூக்கி தூக்கி குத்துறல உனக்கு எந்திரிக்குது அண்ணே ஏதாவது நான் மேடையில் அசிங்கமா பேசினேனா இல்ல ஒழுங்கா வாசிக்கிறேன் ஆல்ரவுண்ட் ஒழுங்கா வாசிக்கலானே ஏன் கோவப்படுறீங்க நீங்க எந்திரிக்காதீங்க எனக்கு மட்டும் தான் எந்திரிக்கணும் உங்களுக்குலாம் கண்ட கடையாக தான் எந்திரிக்க கூடாது கெண்ட கெண்ட தான் சொன்னேன். அப்படி நான் கெண்ட தான் சொன்னேன். கெண்ட ஆய முறை வெளிச்சா புண்ணாக்கு ஆய தர ரொம்ப அடிக்காத சரவணா ஆரோ குழந்தை அங்க அடிக்கிறோம் இங்க அடிச்சா தெரிச்சு போயிட போகுது ஓ ஜாமான் அடிச்சிடாதய்யா சரி உனக்கு விளக்கம் சொல்லியே ஓஞ்சு போக வேண்டியதா இருக்குது இப்படி ஒரு ஆல்ரவுண்டை கூட்டு வந்து இப்படி செய்ய எனக்கு நீ வாரம் தெரிஞ்சுதான் பேக்க தூக்கி ஓடி இருப்பேன் அண்ணே என்னை நல்லா இல்லைன்னு சொல்றோண்ணே ஆமாண்ணே நீ நல்லா தான் என்னடா போறேன் நீ நல்லா தான் என்னடா போறேன் நான் அடுத்த வா என்ன வாங்கிக்கமா
அண்ணே ஆல்ரவுண்டர் டான்ஸ் ஜோடி நல்லா இருக்கானே. ஐயோ ஐயோ எப்படி சரவணா இத வாங்கிய மரியாதையா இல்லாட்டினா இத வாங்கலைன்னா 1000 பசுமாட்டை கொண்டு போய் சாமா இங்க வாங்கிய. வாங்க. ஏய் அழகே புருஷனை சொல்லிவிடுவேன். உன் புருஷனே நான் தாண்டி வச்சிருக்கேன் முண்டா இங்க வா. ஐயோ என் புருஷனை வச்சு என்ன பண்ண போற? என்ன அது மூடு நீ வச்சுக்கிட்ட என்ன பண்றது? செஞ்சுட்டாலே முனியாடி நீ சும்மா இருக்க மாட்டியா? இல்ல கேக்குறேன். சின்ன பையன் பெரிய பரவாயில்ல. யாரு? அதாவது கணவன் சரவணகுமார் அவர்களுக்கும் மனைவி ராஜலட்சுமி அவர்களுக்கும் டொங்காஸ் பாய்ஸ் சார்பாக ஆளுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. டொங்காஸ் பாய்ஸ் அவர்களுக்கு ராஜலட்சுமி டொங்காஸ் போடுமாறு. உனக்கு பயம் இல்லையா? நீ தான் டொங்காஸ் டொங்காஸ். ஏய் டொங்காஸ்னா என்னன்னு தெரியுமா? அப்புறமேட்டுக்கு நம்ம செஞ்சு காமிப்போம்மா. அப்படிமா உன்னை வச்சு எப்படி தானே உலகம் ஓட்டுறதே எனக்கே தெரியல. எப்படி சொல்றீங்க? ஐயோ உன்னெல்லாம் கல்யாணம் பண்ண செட்டா அவங்க. அதே உங்களுக்கு விவசாயமே வச்சுக்க உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா ஆடுறீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த தேவெல்லாம் முன்னால நம்ம தொங்குது என்னது? இது மண்ட மசருங்க. இது தேவ மசரா? இது வென மசரா? அத அங்க தூக்கி போடு. இது கேரி மசரான்னு கேக்குறேன். சொல்றே கல்றி வெட்டி போய் வீணா போன புஞ்ச கொஞ்சம் கூட அர்த்த புஞ்செல்லாம் மசரா பத்தி பேசுற. ஏய் முண்டங்கண்டே பேசுற வாயில. ஆமா ஆமா நான் புருஷன் இருக்கையில அப்படி சொல்ல கூடாது. சொல்லி அடி பேடடி என்ன பிரச்சனை? எடுத்து போடுமா. சும்மாவே எலுமிச்சம்பளம் மாதிரி இருந்துக்கிட்டு சும்மா. ஏய் உனக்குலாம் என்ன தெரியுது? எலுமிச்சம்பளத்தை பாத்திருக்கியா? தெரியும். எடுத்து போட்டீங்கன்னா முடியாது. நீ சொல்ல மாட்டியா? என்ன கேட்காம பெட்டி வாச்சிருவானாவே. அவரே அவன்கிட்ட எல்லாம் கேட்டிருக்க எனக்கு காட்டவே இல்லை. நீ ஒரு வீணா போட புஞ்சையா? உனக்கு என்ன பிரச்சனைப்பா? அப்புறம் மசரை மட்டும் விளக்கினா போதுமா? நீ இதை பார்த்து பார்த்தே ஏமாந்து சாக போற. சொல்லி அடிப்பேன் என்ன மேடம் கீழே ஓகே ஃபார்வர்ட் மேல மேல பார்த்து என்ன பண்ண போறீங்க? எது எது செய்ய போறீங்களா? எதுக்கு? ஐயோ தயவுசெய்து கருப்பாயனுடைய காவல்துறை அதிகாரி தயவுசெய்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கருப்பாயணி காவல்துறை அதிகாரிகளுக்கும் நமது களிமங்கலம் நிர்வாக அலுவலர் சிராஜ் முக்தார் அவர்களுக்கும் பொன்னாடையை காளியம்மன் சார்பாக போர்த்தப்படுகிறது.
மரியாதை அவங்க வச்சுக்க. சி நீ ஒரு மனுஷன் வேமான்றாரு. பார்த்து உட்காரு நெஞ்சு அப்படிங்கிற வேலை முடிக்க போறாரு. அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், செகுல சேர்த்து அரைஞ்சிடுவேன். பாட்டுல மாதிரியே பாடு. பணியாரம் சுட்டு தரையா என் பொண்டாட்டி, அப்படி பாடு. பொண்டாட்டியா? ஆமா, பொண்டாட்டி சொல்ல சொல்லிட்டேன். ஆப்பா சுட்டு தரவா வெட்டு பூஞ்ச என்ன பணியாரம் சுட்டு தரியா பொண்டாட்டின்னு பாடு. நான் தான் ஆப்போட் பாடணும். சனியும் வச்சவங்களே வாசலையா ஆப்பா சுட்டு தரவா பெட்டிக்கார பாட முடியா? என்ன என்ன சொன்ன? சரவணா சி மரியாதையா உனக்கு சரவணா. சரி சொல்லுங்கடி. அது பொம்பளை பொம்பளை பேசுறது. நான் உன்னை சரவணான்னு கூப்பிட்டேன்னா சரி நீ வந்து முன்னாடி உங்கள்கிட்ட வரட்டுமா? அவன் இப்பதான் மாலையில
நீங்க எதுவும் மாத்திரை போடணுமா? இங்க ஒரு அவன் பேக்ல வச்சிருக்கானா? தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம காட்டுக்குள்ள எல்லாம் ஒரு முடிவுல தான் வந்திருக்கிறீங்க. கை எதுக்கு இருக்கு? கைய வாயில வச்சு அதை எங்க வைப்பேன்? அப்புறம் கூட ஐயோ அந்த பாட்டை கட்ட நகைச்சியா இருக்கா? இந்த பாட்டு பிடிக்கலையா உனக்கு? உன்னை நினைச்சு நினைச்சு மாமா எனக்கு ஒளிவிருச்சு. ஆமா அந்த பிள்ளை ஒளிகிருச்சு ஒளிகிருச்சாம்டா. நான் கவனிக்கல. உன்னை நினைச்சு நினைச்சு மாமா அவர்கிட்ட போகாத. மிருதங்க என்னடா சாதம் போடாம கிடக்குன்னு போட்டு விட்டுவாங்க. அதுக்கு ஏன் சாதம் போட்டுருவாரா? பாரு பிடிச்சி சாதம் போட்டாப்புல டிம்மு டிம்மு. ஆனா இன்னொரு அந்த இடத்துல ஒரு சத்தம் வரும் தெரியுமா? விளங்காத ஆளு நீ. உன்னை எல்லாம் வீட்டுல வச்சு உன் பொண்டாட்டி எப்படிதான் குடும்பம் ஓட்டுது? உனக்கு மரியாதை இல்லையா? சிவங்க அண்ணே, நான் உன்னை எவ்வளவு நல்ல மனுஷன் நினைச்சேன். என்ன அது? நீ எல்லாம் எனக்கு புருஷனை அமைச்சுன்னு வச்சுக்க. என்ன எலி பேசுறவாய கொன்னே இப்படி சும்மா நல்ல முண்டைய பிடிச்சி லூசு நல்ல முண்டடா. ஒரு வார்த்தைங்களா அடிக்குது குளிர். என்ன பாட்டுங்க? கட்டி பூடி கட்டி கட்டிருமா மிஸ்டர் டொங்காஸ் பாய்ஸ். நான் சொல்றது உண்மையானே? அவனை சேர்த்துறா. டேய் பொம்பளை போய் நாய் என்ன மாதிரி யோக்கிய மாறா. ஏய் வெளிய சொல்லாத நீ. போடு. ஓட்டேனா மாம்பழம் முளந்து வந்து. ஏய் நல்லா தான பாடு. கட்டி பூடி கட்டி பூடிடா. கட்டி பூடி கட்டி பூடிடா. கண்ணாலா கண்ணா. எவன் டான்ஸை கட்டி பிடிக்கிறானா அவன் மாமியா வச்சிருக்கான்னு அர்த்தம். கட்டுப்பிடி கட்டி பூடிடா. உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஓஹோ சித்தாட கிடைக்கிட்டே. ஓஹோ என்ன அட்டஞ்சாக்கி பாய். அனைவருக்கும் வணக்கம் மகாலிகளா.
அப்போ டொங்காஸ் பாய்ஸ். டொங்காஸா? டொங்காஸ் பாய்ஸ் அது. சரி, நன்றி தலைவரே. வணக்கம் தலைவரே. என்னடா பாய்ஸ்? என்ன தலைவரே, அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்தீங்க, எனக்கெல்லாம் தர மாட்டீங்கள? தம்பி நீங்கள் வந்து உள்ளூர்காரு, நாங்கள்லாம் ஏலப்பயிலுங்க, அதனால கொடுக்குறாங்க. யார் நீங்க? ஏலப்பைய? ஆமாண்ணே. ஏண்டா மைச்செட்டு அத்தனை மைச்செட்டு வாங்கி வச்சிருக்க? அது வேற இது வேற. எப்படி பாருண்ணே, எப்படி சமாளிக்கிறான்னு வேறு. அண்ணே மைக் செட் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? இந்த நாடகத்துறையினாலையும் இந்த மக்கள் காசுனாலதையும் மைக் செட் வந்துச்சு. கிடையாதுடா. என்ன கிடையாதுடா? அப்புறம் நான் உன் பொண்டாட்டிய கட்டியா வந்துச்சு? அசையினால வந்துச்சுடா. சார் நன்றி ஐயா. நம்ம ஓடப்பட்டி களிமங்குளத்தில் சொன்னாங்க, ஐயா நீ பெருங்கொண்ட வியாபாரா கொண்டுட்டு வந்தா வியாபாரம் நல்லா வைக்க முடியும். சரவணா வியாபாரம் கொண்டுட்டு வந்திருக்கேன், பை நிறையா. 4 கிலோ 100 ரூபா. என்னண்ணே வெள்ளப்புண்டு நான் பார்த்ததே இல்லனே. பூரா கண்ணகரே பார்த்திருக்கேன். டேய் வெள்ளை பூண்டு வியாபாரம்டா. வெள்ள பூண்டா? என்னடா நீ என்ன தவறா நினைச்சியா? நான் தவறா நினைக்கல. அந்த வியாபாரம் சரியா ஓட மாட்டேங்குது. இப்ப சரி இப்போ வியாபாரம் கொண்டாந்துருக்கேன். என்ன வியாபாரம்? மிளகாப்பொடி. வர சொல்லுங்கண்ணே, ஒரு பிடி பிடிச்சு விட்டுருங்க. மிளகாப்பொடிடா. மிளகாப்பொடியா? அந்த வியாபாரமும் ஓடல. இப்போ வியாபாரம் கொண்டாந்துருக்கேன். என்னண்ணே? கோலப்பொடி. வாங்கண்ணே, நம்மள ஒரு தடவை பிடிச்சு விடுங்க. போடா வியாபாரமே வேணாம்யா. நம்ம வியாபாரம் நம்ம வேணாப்பா. வெள்ளப்புடு 100 கிராம் தான் இருக்கு. இப்ப சொன்னீங்க அதை வேணா ஒத்துக்கிறேன். கருப்பு தான். என் கழுத்து கருவாடி, என் கழுத்து கருவாடி, என் கழுத்து கருவாடி. இது தேவையா? புளி ஊத்தி ஆய்குளங்கள் இருக்கிற ஊரை நம்ம பூரா நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற ஊராமே வந்தமா நல்ல கருத்துக்களை என்ன கருத்துல பேசி என்ன தப்பா பேசிவிட்ட நீ பேசுற? என்ன என் தொடைய தொடுற அளவுக்கு நீ பெரிய ஆளா? தொட முடியும். ராஜலட்சுமி என்ன முத்து? என்ன முத்து? என்ன முத்தாம்டா? அங்க சொல்லுவேன் உன் புருஷன். என்ன முத்து வேணும் முத்துன்னு சொல்லு தப்பா? அங்க கேளு. அங்க பார்க்கவே மாட்டேன். அங்க கேளு. நீயுமா? என்ன என்னடா சொன்னா? ஏன் முத்தாம்டா? என்னது இது தேவையா எனக்கு? அதுக்குத்தான் சொல்றேன். என்ன இறக தப்பா? அதுக்குத்தான் என் தம்பி வேணும்ன்றது. அதுக்கே நிஜம் அடிக்கிற? என்ன இல்ல இல்ல என்னடி என்ன முத்து வேணுமாமா? இவ பெரிய அறுப்படுத்த முண்டை. அப்புறம் பக்கத்துல வந்து அப்படிதான் செய்வி. இல்ல இல்ல இவ சரியான நான் ஒழுக்கமா இருப்பேன்னு நினைச்சேன். நீ சரியான மாடு. நான் ஒழுக்கம் இல்லாம ஒழுக்கம் என்ன நடந்து நீ பேச ஒழுக்கம் வேற ஒண்ணும் இல்லனே. மாடு சினைக்கு தெரியுது. ஓடப்பட்டில ஓட்டி விட்டுருவோம். ஏங்க கடமாட்டல நான் அதே சினைக்கு அலையறல. நீங்களே எதுக்கு இருக்கீங்க? சரி வேணாம் அதிகமா பேச விரும்பல. கண்டிப்பா. நீ யாரு? இதுக்கு வந்திருக்க? நான் வியாபாரம் பார்க்கறது இருக்கேன். என்ன வியாபாரம்? வியாபாரமா? பழைய வியாபாரம். சொல்லு. சொல்லட்டுமா? இத கேச வந்தா போல இது தெல்ல தையினிக்கு போல உண்மையிலேயே நீ இளந்தப்பழ வியாபாரி. மாம்பழமா? உங்க மாம்பழம் என்ன ரேட்டு? அண்ணே இடையில பேசுறேன்னு கோச்சிக்கிற கூடாது. சரி தம்பி. இப்போ நீங்க கட்டி பிடிச்ச மாதிரி நான் உங்க பொண்டாட்டியை கட்டி பிடிச்சா சும்மா இருப்பீங்களா? ஏய் ஓடிக்கிட்டு இருக்கடா வேணாம். நான் பாத்துக்கிறேன். என் பொண்டாட்டியை மட்டும் நீ கட்டி பிடிக்கிற? இப்பதான் மாலை மாத்துனா? என்னண்ணே அம்மா இப்பதான் மாலை மாத்துனா? ஆமா ஆமா பச்சை மண்ணு போய் சொல்லுமாடா. ஏலே ஓவாப்பட நீயும் கட்சி மாறிட்ட. அதாவது பரவாயில்ல. அங்கிட்டு பாரு தாளத்தா. அழகு தாத்தா. மாலை மாத்தா பல்லு முளைக்காத ஒரு பச்சை குழந்தை போய் சொல்லுமாடா. ஆமா ஆமா சொல்லு. என்ன ஆமா ஆமா
ஏய் இன்னொரு ராஜாஜிமே உங்களை கல்யாணம் பண்ணா மண்ணு ஒளிஞ்சு இவரை மட்டும் கல்யாணமே பண்ண மாட்டேன். நான் பண்ணா டொங்காஸ் பாய்ஸ் பண்ணா என்னமா விடுமா பங்காளி அவன் சொல்றதை கேட்காதீங்க. அவன் சொல்றதை கேட்டோம்னு வச்சுக்க கடைசியில் நடுத்தருவில் நிக்கணும் நம்ம. அண்ணே நான் சொல்றதை கேட்க மாட்டீங்களாண்ணே? அவர் மூத்திரத்தான் குடி கேட்க நடுத்தல இருக்கிறீங்களா? அப்படிலாம் நடுவில் நிக்காதீங்க. வந்துனே எங்க நாளா சும்மா தான் இருக்கும். உங்களுக்கு இறந்த பழம். ஆமாங்க மாம்பழம். நானும் வியாபாரி தான். என்ன வரா? உங்க மாம்பழம் என்ன ரேட்டு? ரேட்டா இப்ப கிலோ 200ங்க. கிலோ 200. நானும் வியாபாரி தான். என்ன வியாபாரம்? வியாபாரிக்கு வியாபாரி சேர்ந்துட்டான். ஆமா ஆமா. அதனால நீ வியாபாரத்தை விற்கணும், நானும் வியாபாரத்தை விற்கணும். உங்கது வந்து மாம்பழம். ஆனா ஏன் வியாபாரம்? உங்க வியாபாரம் வாழைப்பழம். என்ன வாழைப்பழமா? நான் பழம் உங்க பழத்தை பார்த்ததே இல்லை. என்னம்மா உங்க பழத்தை பார்த்ததே இல்லை. என் பழத்தை ஒரு நாள் கூட பார்க்கல. உண்மையிலேவா பாக்குறியா? உங்க பழம் 200 ரூபாண்டீங்க இல்ல? ஆமா. நான் அப்படியெல்லாம் யார்ட்டையும் காசு வாங்கி பழக்கம் கிடையாது. அப்புறம் என் பழத்தை எல்லாத்தையும் ஓசியா கொடுத்துட்டேன். என்ன தெரியுங்க, நீங்க நிறைய பேருக்கு ஓசிலே கொடுப்பீங்கன்னு. உனக்கும் கொடுக்கலாம் நினைக்கிறேன். வேண்டாங்க, எனக்கு உள்ள பழத்தை வச்சு சாப்பிட்டாவே போதுங்க. ஏய் என் பழம் எனக்கு போதுங்க. நடிக்காதே. என்னது நடிக்காதே? அப்புறம் நிறைய பேர் வச்சு நடையறமா? பழத்தை பாக்குறியா? நீங்க காமிங்க பாப்பா. மாம்பழத்தை பழம் நல்லா இருந்தா உங்களை நானே வச்சுக்கிறேன். என் பழத்தை நான் காமிப்பேன். ஓ என் மாம்பழத்தை நீ காமிக்கணும். கண்டிப்பா நான் காமிக்காம போயிருவேன். சரியா? காமிச்சிருவேன். என்ன அது? என்ன இந்த பழத்தை யாராவது சாப்பிட முடியுமா? கொஞ்சமாச்சும் பெருசாவே இல்லையே உனக்கு. அப்ப இல்ல இருந்தேன் நான் சொல்றேன். அப்ப இதுக்கு மேல வேணும்னா போஸ்ட் மரத்தை கொண்டு வர. பரவாயில்ல, இதுக்கு போஸ்ட் மரமே வச்சுக்குவேன் நானும். அதனால நீ வியாபாரி, நான் வியாபாரி. சரிங்க. ஆடி பாடி வியாபாரத்தை வைக்கலாமா? போடுவோமே. ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? ஒரு பாய ஆண்டு போல எடுத்து காமிக்கிறேன். மாம்பழம் இருக்குனே, அது உண்மையில நிறைஞ்ச மனசு. அதெல்லாம் குடிப்ப உள்ள குறைஞ்ச மனசு இல்ல, நிறைஞ்ச மனசு. காமிக்கும்னே. எப்ப காமிக்கும்? இங்க காமிக்காது, உள்ள போய் காமிக்கும். நீங்க உள்ள வாங்க, விதவிதமா காமிக்கிறேன். ஏமா ஒன்னது இருந்து நான் கேட்டுக்கிறேன். உங்க மாம்பழம் சப்போட்டாவா இல்ல மல்கோவாவா இல்ல கழுத விட்டையா? கழுத விட்ட மாம்பழம் மாதிரியா? பாத்துருக்கேங்க. அதுல கொட்டை இருக்காது. ஐட்டம் பிடிச்ச அதுல இல்லங்க, என் மாம்பழம் குருவி மாதிரி இருக்குங்க. அப்படி கட்டு கையில பிடிச்சு என்னையா என்ன மாம்பழம்? நான் மாம்பழம் வாங்குறேன். அப்படித்தான் வந்துட்டேன் சைடுக்கு. ஆடுநாள் அதில் ஆடுவேன், பாடுவேன், ஒரு நாள் ஓடுவேன், உட்காருவேன், படுக்க மாட்டேன். ஏன் சரவண போய் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல படுக்க மாட்டேன். அப்படியே படுத்துக்கிட்டு ஆடுவேன்னு சொல்லுமா? படுத்துக்கிட்டு ஆடு எப்படியா படுத்துக்கலாம்? அப்படித்தான் சொல்லுவேன். அப்புறம் சரியா வந்துருவேன். எப்படி சொல்றீங்க? நம்ம இடத்துக்கு வந்துருவேன். எந்தது? அதனால பெட்டிக்காரே புரியுங்க உங்க சுதிய எல்லாம் சாமான பிடிங்க. அடி
என்ன அங்க போற சரியான அடிபட்டு முடியாது தாளக்காருக்கு நல்லா இருக்கு. இவ மாதிரி ஒருத்தி யாரும் முடியாதியா சப்பு சப்புன்னு கொடுக்குறாரு. சப்பு சப்பு போன கொடுக்கத்தான் போறேன். அழகே தாண்டி புள்ள அரும்பு மீச அரையா தாண்டி அழகம் தாண்டி புள்ள அரும்பு மீச அரம் தாண்டி நீதானே எக்கி எக்கி கொடுக்குற, நானா கொடுக்குறேன். உனக்கு நின்றுதான் இருக்கும் போல இருக்குது. இன்னும் என்னை பத்தி உனக்கு தெரியல. அப்புறம் பாத்துக்க. நீ லைன் பண்ண நான் பாத்துக்கிறேன். அடி ஒத்த கல்லு மூக்கத்தையா அடி ஒத்த மரவலே நீ வப்பையா ஒத்த கல்லு மூக்கத்தையா ஒத்தையில மரவலே நீ வப்பையா ஒத்த கல்லு மூக்கத்தையா ஒத்தையில மரவலே நீ வப்பையா ஆலமே ஆத்தாத்து குருவி அலமே ஆத்தாத்து குருவி அலமே என்னத பாத்தீங்க நோண்டுறதையா? அவன் கையை குடிக்க நீ சொரிய கொடுத்த மாதிரி பேசாம இருக்க என்ன சிவஜெச்சி சொத்து கொஞ்சம் மேல ஏத்தி ஏத்தி கொஞ்சம் ஏத்தி விடு. குத்துறதா நல்ல லைட் அடிச்சு பாரு. நல்லா தெரியும். ஏனே வேணாம் பெரிய லொப்பம் உண்டனே நீ பாட்டுக்கு சொல்லி விட்டு போயிருவ. அவர் நல்லா குத்த சொன்னாரு. நல்லா குத்து இங்க பாரு. வேணாம் நீங்க தான் நல்லா குத்த சொன்னீங்க. அவருக்கு தெரியல மாதிரி சொல்ற கேளு. ஏன் நான் உன்னை தொடாமன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க பூசாரியா? கிடையாது. பூரா எங்க ஊர்ல இருந்து ஆள் நிறைய வந்திருக்கு. இல்லன்னா உன்னை மான கொடுத்து விடுவேன் பாத்து. அடி தந்தானே தந்தானே தனநானே பலே நல்லா ஆடுற. சரிங்க. நல்லா பாடுற. உங்களை பார்க்கையில ஆசை வருது. காதல் பண்ண காதல பண்ண சீவரா அண்ணே உங்க காதல் வெற்றி பெறட்டும். ஆமா நீங்க நல்லபடியா காதலிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பீங்களா? சரிப்பா. அந்த நேரத்துல நானும் சாத்தனி அளவு ஓட்ட புடிச்சு உள்ள இறங்குவோமா? அப்படித்தாண்டா. சரி என் காதல் எப்படி காதல் தெரியுமா? சொல்லட்டுமா? அம்மாடி இதுதான் காதலா இது நெஞ்சுக்குள்ளே பாடுது கண்ணரண்டு தானா தாளா போடுது கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க இதுதான் காதலா
கரும்பே, என் கருவாட்டு குழம்பே, உன்னை எப்படியெல்லாண்டி நினைச்சிருந்தேன். எப்படியெல்லாம் நினைச்சிருந்தீங்க? என் மனசுக்குள்ள சரி, உன்னே தவிர நான் யாரையும் நினைக்கவே இல்லைடி தங்கம். அவன் ஒன்னே ஆச்சு விடாமடா. அதுக்குத்தான் சொல்றது. என்ன, ஒரு கடல் ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம், ஒரு பெண்ணுடைய ஆழத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. காதலிக்கிறவங்க இந்த நிலைமை தான், இந்த நிலைமை தான் தாடி வச்சு தெரியணும். அதனால நம்ம ரொம்ப அனுபவப்பட்டவங்க. ஆமா, அதனால இன்னைக்கு என் காதல் எப்படி சோகமா போச்சு தெரியுமா? இவளை காதலிச்சதுக்காக கண்ணை திறந்தா ஒளியில மாதிரி கண்ணை திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே ஒரு மண்ணா கரைஞ்சு மனசு போச்சு ஆசையே ஒரு மண்ணா கரைஞ்சு மனசு போச்சு ஆசையே கண்ணை திறந்தா கண்ணை திறந்தா ஒளியிலே கண்ணை திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசே ஒரு மண்ணா கரைஞ்சு மனசு போச்சு ஆசையே ஒரு மண்ணா கரைஞ்சு மனசு போச்சு ஆசையே காதல் வந்தது எனக்கு காதல் வந்தது முன்னாலே கடுப்பு வந்தது முன்னாலே காதல் வந்தது முன்னாலே தாடி தொந்தது தன்னாலே காதல் வந்தது எனக்கு காதல் வந்தது முன்னாலே தாடி வந்தது பின்னாலே ஜாதி மகம் நானும் ஜாதி மகம் பார்த்து நானும் பழகிறேன் என் தந்ததுக்கு இதுவும் ஒரு வழியே திறந்தா ஒளியிலே தலை எடுத்தா நடவலா